இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை பீளமேட்டில் ஏர்போர்ட் பின்புறமுள்ள காலி இடத்தில் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி ஒருவர் ஆண் நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த 3 பேர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இச்சம்பவத்தில் சிவகங்கை கருப்பசாமி, காளீஸ்வரன், மதுரையைச் சேர்ந்த தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு கோவை மகிழா கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று கோர்ட் அறிவித்தது. 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி சுந்தர்ராஜன் தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது நண்பருக்கு இழப்பீடு வழங்கவும் கோர்ட் உத்தரவிட்டது. வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி பொறுப்பு திரு சுந்தர்ராஜ் அவர்கள் இந்த பீளமேடு கூட்டு பாலியல் வழக்குல 3 அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது வாழ்நாள் சிறை, ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க கொடுத்து கன்விக்ஷன் கொடுத்து ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. 2/2/2026 இருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 23/2/2026 அன்று விசாரணை முடிக்கப்பட்டு 24ல அக்யூஸ்டுடைய கொஸ்டினிங் எல்லாம் முடிஞ்சு அன்றைய தினமே அரசு தரப்புல ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 27th டிஃபென்ஸ் சைட்ல ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. சோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க 3 பேத்தையுமே அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் அந்த இனிஷியலா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா கவுண்ட்லயுமே ப்ராசிக்யூஷன் கேஸ்ல எல்லா கவுண்ட்டும் ஆன்சர் பண்ணிருக்காங்க, ஒரு கவுண்ட்டை தவிர. மற்றபடி இதுல ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டு பாலியல் அப்படிங்கறது 70 சப்கிளாஸ் 1க்கு கீழே வாழ்நாள் சிறையை சொல்லி கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கு கீழேயாகவும் குற்றவாளிகள் தீர்க்கப்பட்டிருக்காங்க, ஒரு செக்ஷனை தவிர. 26 அன்னைக்கு ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கேஸ் 2/11 அக்கரன்ஸ் கரெக்டா 4 மாதங்கள் முடியறதுக்குள்ள இந்த கேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஜட்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே போல அதே மந்த்ல 23ஆம் தேதி ட்ரையல் நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் அரசு தரப்புல விசாரிக்கப்பட்டிருக்கு. 70/1ங்கிறது என்னன்னா புது பிஎன்எஸ் சட்ட பிரகாரம் கூட்டு பாலியல் வன்கொடுமை. அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதையும் சொல்லிடுறேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கோர்ட்ல இருந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs. அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு 2 lakhs கோர்ட் அவார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டு பாலியல்ல பொறுத்த வரைக்கும் அந்த 3 அக்யூஸ்ட் அந்த பர்டிகுலர் டே அந்த PW2 விக்டிம் பொண்ணை அந்த கிரவுண்ட்ல இருந்து ஐ வாண்ட் டு கிளியர், இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45க்கு அந்த பொண்ணும் அந்த பையனும் அங்க போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்க அந்த பையனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்கிருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 11:15 அந்த பையன் கான்சியஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு பைபாசர், அதாவது அவர் ரெஸ்கியூ பண்றதுக்காக வர ஒரு போகும்போது ஆப்போசிட்ல வர ஒருத்தர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க தான் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்து 100க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்றாங்க. சோ ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைம்ல போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். சோ அது இட் கேனாட் பி மேனிபுலேட்டட். அதே மாதிரி டிஎன்ஏ எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு. இதுல 324 சப்கிளாஸ் 4க்கு 2 years plus 500 fine, 309 சப்கிளாஸ் 4க்கு 10 years plus 500 fine, 311க்கு 7 years, 74க்கு 1 year plus 500 fine, 76க்கு 3 year plus 500 fine, 127 சப்கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இதுல ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப் கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப்.
அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை, மீதமுள்ள காலங்கள் வந்து அவங்க சிறையில தான் இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் ரொம்ப ரீசெண்டா ஒரு பழக்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க வந்து தே ஆர் லவ்வர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 years. அதையும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணிருக்கு. நாங்க வந்து அவங்களோட கால் டீடைல், பொண்ணுது பையனதுமே கால் டீடைல் கொடுத்திருக்கோம், எவ்வளவு நாள் அவங்க கம்யூனிகேஷன்ல இருக்காங்க சொல்லி. சோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அதை ஆன்சர் பண்ணிருக்கோம், மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம்.